நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு 6 மணியோட ட்ரா. சரிங்களா? 6 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படிங்கிறதே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 மணிக்கு கொடுத்தோம் இல்லையா ரிசல்ட்டு, அது நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பர் 3 நம்பருமே வந்துச்சு. பட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னு. 2 9 அதாவது 2 7 2 9 1 இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க, உங்களுக்கு என்ன அடித்தாங்க அப்படின்னு கேட்டு ரிசல்ட் என்ன அடித்தாங்க அப்படின்னா 179 தான் ரிசல்ட் அடித்தாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள், 7ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம், சி போர்டு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? செம்மையாக ஒரு வின்னிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 3 நம்பருமே கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 9ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆடி இருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங்கு. திரும்ப சி போர்டில் தான் நமக்கு 0 வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியே தான் கொடுக்குறோம். சரிங்களா? ஒவ்வொரு நம்பரும் நான் கொடுக்கும்போது நான் சொல்லி தான் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு காசு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான வின்னிங் தான் நான் கொடுக்குறேன்னு தவிர சும்மா கொடுக்குறதில்ல. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒர்த்தபிளான வின்னிங் தான் கொடுக்குறேன். நேற்று நைட்டே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சூப்பராக வின்னிங் எடுத்து கொடுத்தோம். தொடர்ந்து 9ஆம் நம்பர் தான் வர வேண்டிய நம்பர் அப்படிங்கிறது சொன்னோம். அதே மாதிரி சி போர்ட்லேயும் 9ஆம் நம்பருங்கிற எனக்கு ஒரு நம்பர் கிடச்சாலுமே போதுங்க சார், நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எடுத்துருவேன், நிறைய வின்னிங் எடுத்துகிற ஆளுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? நீங்கள் யார் சொல்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த நம்பர் இந்த இடத்துல வரப்போகுதுன்னு யார் கொடுக்க போகிறேன்? 3 நம்பருமே கொடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், 7 நம்பர் கொடுத்துருக்கேன், 9 நம்பர் கொடுத்துருக்கேன், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 3 நான் மொத்தமாக 4 நம்பர் தாங்க கொடுத்தேன். அதிகமான நம்பரே கொடுக்கல. மொத்தம் 4 நம்பர். அந்த 4 நம்பரில் 3 நம்பர் வின்னிங் நம்பரே வந்துருச்சு இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு நான் ஏமாத்துறது கிடையாது. ஏமாற்றுறது கிடையாது. நான் கொடுக்குற நம்பர் வராமல் போகலை. நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும் கெஸ் பண்ணால் பரவாயில்ல, சிஸ்டத்துலேயும் போட்டு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் வர்த்தான ஒரு விஷயம் தான் நான் செய்கிறேனே தவிர, கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் நான் கொடுத்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணோம், கண்டிப்பாக லாஸ்ட்டுக்கு இன்ன வரைக்கும் எடுத்து ஒரு 2 வின்னிங்காக நீங்கள் எடுத்துருப்பீங்க. எடுக்காத ஆளே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. சரிங்களா? அந்தளவுக்கு தான் நான் ஒர்த்தான வின்னிங் தான் கொடுக்குறேனே தவிர ஒர்த்து இல்லாத வின்னிங் கொடுக்குறதே இல்லை. சரிங்களா? நேற்று நைட்டு அதான் சொன்னோம். நேற்று நைட்டும் நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்தோம். நேற்று 8 மணி ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்தோம். இன்றைக்கி 1 மணி ரிசல்ட்டு அருமையாக கொடுத்தோம். நேற்று 1 மணி ரிசல்ட்டு அருமையாக கொடுத்தோம். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 4-5 ட்ரா இப்படி மிஸ் ஆகி போச்சுன்னா வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்த ட்ராக்கள் நமக்கு கரெக்டாக நமக்கான ஒரு நம்பர், நமக்கான ஒரு ஷெட்யூல் வந்து மாட்டோம். அந்த டைமில் தொடர்ந்து ஒரு 10 வின்னிங், 5 வின்னிங், 15 இப்படி எடுப்போம். நம்ம கண்டிப்பாக வந்து 40 ட்ராவுக்கு பக்கமாக நம்ம எடுத்துருவோம். லாஸ்ட்டுக்கு 30 ட்ராவாவது நம்ம வின்னிங் எடுப்போம். 90 ட்ரா இருக்குது, அதில் நமக்கு பாதிக்கு 30 ட்ராவாவது நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம். சூப்பராக எடுப்போம். அதுவும் எக்ஸாக்டாக அது நிறைய நம்பர் கொடுத்து எடுக்கிறது இப்போ யார் வேணாலும் பண்ணலாங்க. நிறைய நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், நான் கொடுத்த நம்பர் வந்துச்சு காமிக்கலாம், பீத்திக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக சி போர்டில் இதாக வரப்போகுது, பி போர்டில் இதாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி மொத்தமாக 4 நம்பர் கொடுத்து அதில் 3 நம்பர் வின் பண்ண வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம்ல. நீங்கள் தேடினாலும் தலையில் சுற்றினாலும் கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் காசு கேட்குறேனே தவிர மற்றபடி இல்லை. நீங்கள் யாராவது எக்ஸாக்டாக 3 நம்பரை கொடுத்து வின்னிங் அடிக்கிறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள். எடுக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. மெயினாக 3 நம்பர் வருதுன்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்கிறவங்க அவங்களே போட்டு எடுத்துக்கோங்க. நாம் வந்து அப்படி கிடையாது. நாம் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கோம். சேனலுக்காக நம்ம டெய்லி நம்ம நிரூபிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கெஸ்ஸரும் வந்து தன்னைத்தானே டெய்லி நம்ம நிரூபிச்சிக்க வேணும். அப்போ தான் வந்து அடுத்த வீடியோக்கு நீங்கள் பார்க்க வருவீங்கன்னா வரமாட்டீங்க. நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு எனக்கு காசு தான் பெருசு அப்படின்னு நினைக்கல. காசு பெருசுன்னா அந்த நம்பரை போட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது முக்கியம் இல்லைங்க. அது முக்கியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்துட்டேன். நான் வந்து இப்போ வந்து லாட்ரி இதில் வந்து உங்களுக்கு சேனலில் வீடியோ போட்டுருக்கிறேன். இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நான் இத்தனை சப்ஸ்கிரைபரை ஏமாற்றிட்டு நான் மட்டும் வின்னிங் எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. சரிங்களா? இருக்கிறது தான் நான் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தெரியாது, எனக்கு ஒவ்வொரு ட்ராவலும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. எனக்கு தெரியும் 3 ட்ராவுக்கு இந்த மாதிரி 9ஆம் நம்பர் தான் வரும். அதனால் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்த ட்ராவலையும் 9ஆம் நம்பர் தான் வரப்போகுது. அது ஏதோ ஒரு போர்டில் வரப்போகுது. அதையும் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த ட்ரா 8 மணி ரிசல்ட்டு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாப்பா அது எந்த இடத்துல வருதுங்கிறது அதையும் சொல்லுவோம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, கன்ஃபார்மாக கொடுப்போம். அதே மாதிரி நேற்று நான் உங்களுக்கு கொடுத்த நம்பர் எதாவது மாற்றி கொடுத்தேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுலேயும் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 7 நம்பர் கொடுத்துருக்கோம், 9 நம்பர் கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்தோமா? இல்லை. நேற்று கொடுத்த 1 மணி ரிசல்ட் என்ன கொடுத்தா சி போர்டு அப்படி நான் சொல்லிடுவேன். சி போர்டு 9ஆம் நம்பர் தான் வருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இதோட 4வது டைம் 9ஆம் நம்பர் தான் சி போர்டில் வைக்கிறாங்க. நம்ம இதிலே நம்ம 3 டைம் 9ஆம் நம்பர் கொடுத்தாச்சு. சரிங்களா? 9ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? அந்தளவுக்கு தான் தெளிவாக கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப எதாவது சொல்கிறேன், ஒவ்வொரு டைமும் நான் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு வரேன். தவிர எஃபெக்ட் இல்லாமல் எடுத்துகிட்டு வரவே முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாகலாம்
எடுத்துகிட்டு வர முடியாது. அவ்வளோ ஈஸியான டிஆரில் கெஸ்ஸிங் எடுத்து 3 நம்பர் 4 நம்பர்லேயே வின்னிங் கொடுக்குறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நாம் செய்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்க பாருங்கள். அதை தான் நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப. சரிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதை செஞ்சுக்கோங்க, அதான் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி யாராவது கட்டுறதா இருந்தால் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. 399 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒரு இது இருக்குது, 799ன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு போஸ்ட் போடுவோம், இதுக்கு வீடியோ போடுவோம். செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதனால் மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை ஏமாத்துறதோ ஃபேக்கோ கிடையவே கிடையாது. உங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்பர். சரிங்களா, என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம 7 நம்பர் கொடுத்துருக்கோம், 9 நம்பர் கொடுத்துருக்கோம், 1 நம்பர் கொடுத்துருக்கோம். நான் கொடுத்து அடிக்கப்பட்ட நம்பர் 719. ஆல்போர்டு போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்பு நான் என்ன கொடுத்துருக்கேங்க பாருங்கள், 729 1 ப்ளஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேற்று நைட்டு கொடுத்தது நான் கொடுத்துருக்கேன். நேற்று நைட்டு என்ன கொடுத்துருக்குறேன், நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், 0 19 அடித்த நம்பர் என்ன, நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, 089. நான் என்ன கொடுத்துருக்குறேன், 019 கொடுத்துருக்குறேன். எவ்வளோ ஜஸ்ட் பக்கமாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள் 3 நம்பருமே எக்ஸாக்டாக எடுத்து கொடுத்துருக்குறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன் நான். உங்களை ஃபேக்காக ஏமாற்றணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வேணால் நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கொடுத்தது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் அங்கே வீடியோ இருக்க போய் பாருங்கள். சரிங்களா, சரி ஓகே. இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது 8 மணி ஷோவுக்கு நமக்கு எப்படி வருது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து நீங்கள் 399 விருப்பம் இருந்தால் வாங்க, 799 விருப்பம் இருந்தால் வாங்கன்னு தான் சொல்லணும். தவிர நீங்கள் கட்டாயமாக வாங்க அப்படின்னு நான் கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா இப்போ ஏமாத்துறவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏமாத்துறவங்க தான் என்னால் முடியாதுங்க. நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், என்னால் வந்து 90 ட்ரானா 90 ட்ராவுக்கு என்னால் வின்னிங் கொடுக்க முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 30 ட்ரா இல்லைன்னா 40 ட்ராவுக்கு வின்னிங் கொடுப்பேன். அதுக்கு சாத்தியம்னா நீங்கள் வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஏன்னா நான் ஏமாற்றி செய்கிற வேலை வந்து என்றைக்குமே உருப்படாது. அது எத்தனை நாளைக்குமே உருப்படாது. சரிங்களா, அதெல்லாம் சொல்கிறேன் நான். ஒரு விஷயம் செய்கிறோமா அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு திருப்தியாக இருக்கணும், அவங்க கொடுக்குற காசுக்கு வர்த்தான காசு கொடுக்கணும், அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இது வந்து ரியலாக தான் பேசுகிறேன், அதுதான் சொல்கிறேன். சரிங்களா, எதுவுமே வந்து ஃபேக்கு கிடையாது. ரியலாக பேசுகிறதுனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன், உறுதியோடு பேசுகிறேன். என்னென்னா என் மனசில் யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன், எனக்கு தெளிவாக பேசுகிறேன். சரிங்களா, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன இருக்குங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பர் வருது, அவ்வளோதான். சரிங்களா, அதுவே யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்காது உங்கள் பிரியம். சரிங்களா, நான் தான் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி இந்த நம்பர்கள் இந்த இடத்துல வருது. அது ஒரு 10 இப்போ ஒரு 10 ட்ரா கொடுக்குறேம்மா, 10 ட்ராவில் எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 7 ட்ரா 6 ட்ராவாவது நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் வின்னிங். சரிங்களா, அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். ட்ரை பண்ணி பாருங்கள். 50-50 சான்சஸ் இருக்குது. 10 ட்ராவுக்கு ஒரு 5 ட்ரா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம அதிர்ஷ்டம் தான். நம்ம கொடுக்குற நம்பரும் நம்ம கரெக்டாக அந்த டைஸ் நமக்கு கரெக்டாக வந்து விழுந்துருச்சு, நம்ம கொடுத்த நம்பர்லேயே டைஸ் வருது அப்படின்னா நம்ம வின்னிங் அடிச்சிட்டோம். டைஸ் மாறுது அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டுன்னு 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க. சரிங்களா, சரி ஓகே. நான் ரொம்ப விளாட்னு பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம வந்து மாற்றி தான் கொடுக்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், மாற்றி தான் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஜாயின் பண்ணவங்க தான் கரெக்டாக கொடுப்பேன். ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற நம்பரில் வின்னிங் நம்பர் இருக்குது. ஆனால் நீங்கள் இது கண்டுபிடிச்சி தான் எடுக்கணும். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது 1 நம்பர். சரிங்களா, 1 நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குன்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 5 நம்பர். சரிங்களா, நான் திரும்ப சொல்லிட்டு வரேன். நான் அதை மாற்றி தான் கொடுக்குறேன், எக்ஸாக்டாக கொடுக்கல. நம்ம அதில் கொடுத்த முடியா, இப்போ கொடுத்துருக்க முடியா எக்ஸாக்ட் நம்பர் 9 நம்பர் 1 நம்பர் எக்ஸாக்ட். ஆனால் அது மாதிரி கொடுக்க மாட்டோம், மாற்றி தான் கொடுப்போம். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 8 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. சரிங்களா, இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 3 நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது. அது கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா, நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, யாரையும் கட்டாயப்படுத்தி நான் கூப்பிடவே இல்லை. சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் 399 கட்டி வரலாம், இல்லை 799 கட்டி வரலாம். வரவும் வாங்க. சரிங்களா, நான் வந்து உங்களை ஃபேக்காக வந்து சொல்லி கூப்பிடல, ஒரு ரியல் ஃபேக்ட்டை சொல்லி கூப்பிட்றேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட நான் எந்தெந்த நம்பருக்கு வின்னிங் கொடுத்தேன் அப்படிங்கிறோன்னா அந்த வீடியோ அங்கே தான் இருக்கும். ஜாயின் பண்ணவங்களுக்காக போட்டிருப்பேன் வீடியோ. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, கொடுத்தது உண்மையாக இல்லை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, யாருமே இவ்வளோ உறுதியாக சொல்ல மாட்டாங்க. வரதவங்க வாங்க, விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, அதான் சொல்லணும் நான். நீங்கள் விருப்பம் இல்லாமல் நான் வரல. நீங்கள் என்ன வழுக்க டைமில் உங்களை நான் கூப்பிட மாட்டேன் எப்போயுமே. உங்களுக்கு விருப்பம் இருந்து நான் வின்னிங் எடுக்கணும், எனக்கு ஒரு நம்பர் கிடச்சா கூட போதுங்க பாஸ், நான் நிறைய வின்னிங் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு 2 நம்பர் கிடச்சா கூட போதுங்க. இப்போ ஒரு வாரத்தில் வந்து ஒரு 2 வின்னிங் 5 வின்னிங் வாங்குறதுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் கூட போதுங்க, போட்ட காசு எடுக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. இது வரைக்கும் நான் வின்னிங்கே வாங்கலைங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வின்னிங்கே அது வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் வரலாம் கண்டிப்பாக. சரிங்க, உங்களுக்கான வர்த்தபிளான ஒரு ஜாயின் தான். நீங்கள் கொடுக்குற நம்பரை தான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான காசு நான் கண்டிப்பாக கொடுப்பேன், அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.